டிஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்டா எக்ஸென்ட் இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2015 மாடல் இந்த வண்டியில் ஒரு இன்ஜினோட ஆயில் கன்சப்ஷனோட கம்ப்ளைண்ட் தான் இருக்குது. அது அந்த வீடியோவில் போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட ரீபோர் ஒர்க் பண்ணி இந்த வண்டி ஒரு 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இது கம்மியாகிட்டு இருக்கு. இதோட டர்போவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் டர்போ சேஞ்ச் பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு யூஸும் இல்லை. ஆயில் கன்சப்ஷன் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி போர் பண்ண இன்ஜினில் ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரிங்ஸோட செட்டிங் தான் வரும், இல்லைனா ரிங்ஸோட குவாலிட்டி. இந்த மாதிரி பிஸ்டன் ரிங்ஸோட குவாலிட்டி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா நான் செக் பண்ணுறேன். அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன். எக்ஸ்டென்ட் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 3,63,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரியரில் ஸ்மோக்கோட ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினோட ஆயில் பர்னிங் ஸ்மெல்லு தான் வருது. பிஸ்டன் ரிங்ஸு ஏதாவது வேர் அவுட் ஆகிட்டு இருக்கா, இல்லை ரிங்ஸோட பொசிஷன் ஏதாவது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கா நான் செக் பண்ணுறேன். இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிங்ஸோட ப்ராப்பர் செட்டிங் இல்லாதனால தான். ரிங்ஸோட ப்ராப்பர் செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே கம்ப்ரஷன் உங்களுக்கு இருக்காது. அதேமாதிரி கரெக்டாக ஸ்க்ராப்பும் பண்ணாது. ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ரிங்ஸோட செட்டிங் இங்கே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட் தான் வரும். எப்போவுமே ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ரிங்ஸோட குரூவ் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஸ்க்ராப் பண்ணணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிங்ஸோட செட்டிங் எல்லாமே மாறி இருக்குது. நான் இந்த பிஸ்டனை செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்டன்லேயும் வந்து பாருங்கள் ஒரு ஆயில் சாப்பிட்றதோட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னால கூட ஆயில் சாப்பிடும். ரிங்கோட ஸ்க்ராப்பர் கரெக்டாக இல்லை, ரிங்கோட பொசிஷன் உங்களுக்கு கரெக்டாக இல்லை, 120 டிகிரி கரெக்டாக உங்களுக்கு இல்லைன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்க்ராப்பிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஆனால் ரிங்ஸோட போர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி இந்த இடத்துல இருந்து கம்ப்ளைண்ட்னால தான் உங்களுக்கு ஹெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஆயில் லீக் ஆகிருக்கு ஒரு சிலிண்டரில் மட்டும். ஃபஸ்ட்டு சிலிண்டர் வந்து கரெக்டாக இருக்குது, செகண்டு தேர்டு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சோக் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாம் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ரிங்ஸோட கிளியரன்ஸ் பாருங்கள், ரிங்ஸோட கிளியரன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் கனெக்டிங் ராடோட பேரிங் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டை நீங்கள் கிரைண்டிங் பண்ணி தான் போடணும். கிரைண்டிங் பண்ணாமல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சென்டரில் உங்களுக்கு தேயிறத கம்ப்ளைண்ட்லாம் வந்துடும். அதேமாதிரி ஓவர் டைட் இருந்தாலும் இந்த மாதிரி தேயும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண வரைக்கும் பிஸ்டனோட கம்ப்ளைண்ட் தான். ஏன்னா பிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்க்ராப் பண்ணல. பிஸ்டன் ஸ்க்ராப் பண்ணலன்றது வந்து பார்த்திங்கன்னா 2 ரீசன்னால் வரும்.